ஹலோ நண்பா, நண்பீஸ் எப்படி இருக்கீங்க? பயப்படாதீங்க. நான் வந்து கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் பத்தி பேசப் போறேன். அதனால தான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேன். எப்படி மேட்சிங்கா இருக்கா? எனிவே, கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் பத்தி நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்பார்க் சாங்க்கு அப்புறம், அதே மாரி அந்த டீசர்லயே வந்து விஜய் லுக் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு நீங்க நல்லா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒண்ணும் முடியலங்க. ஆன் கோயிங்கு. நீங்க இதே சீன வந்து இல்ல இதே சாங்க வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதோட பெட்டரா இருக்கும். நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டர்ம் தெரிஞ்சு 1 மந்த் ஏன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து லாஸ் வேகஸ் போயிருந்தாரு. அப்புறம் திருப்பி வந்தாரு. திருப்பி லாஸ் வேகஸ் போனாரு. திருப்பி வந்தாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கட்டவுட்ல போயிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீச வலிச்சு போயிருப்பாரு. ஸோ அந்த மாரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிப் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த், 2 மந்த் தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து விஜய் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீசரு. இப்போ ஸ்பார்க் சாங்கும் அப்படிதான். ஸோ விஎஃப்எக்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படின்னு தெரியாது உங்களுக்கு. அது வந்து ஒரு ரெண்டரிங் மாரி. அது டைம் ஆக ஆக தான் பெட்டர் ஆயிட்டே வரும். சில விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து விஎஃப்எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம விஎஃப்எக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதில ஃபஸ்ட்டு அந்த தளபதியோட அந்த வயசான லுக்க பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட முஸ்டாச், ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ திக்கா இருக்கு. செம்ம வேற லெவல் ஒரு தக் லைஃப் மாரி இருக்கு. அதே மாரி அந்த சின்ன வயசு கேரக்டரும் செம்மையா இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா, ஒருவேள விஜய் சின்ன வயசுல அந்த ஃபோட்டோலாம் வச்சு பண்ணியிருப்பாங்களா? அது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ, கண்டிப்பா வந்து இந்த 2 கேரக்டரும் வரும்போது வந்து ரொம்ப நல்லா வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு டைம் கொடுத்து பண்ணா தான் நல்லா வரும் ரிசல்ட்டு. ஸோ, கண்டிப்பா நீங்க படம் ரிலீஸ் ஆகி நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது, இந்த டீசர்ல பார்க்குற எஃபெக்ட் கண்டிப்பா இருக்காது. இத விட பல மடங்கு பெட்டரா இருக்குங்க. அதுவும் வந்து விஜய் இவ்வளோ மாரி பெரிய ஹீரோஸ் தான் இது மாரி ட்ரை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம எந்திரன் படத்துலலாம் பார்த்துருப்போம். 2.0ல பார்த்துருப்போம். ஸோ, இந்த மாரி எஃபெக்ட்ஸ்லாம் கிளிக் ஆனது தான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுங்க. நாட் ஜஸ்ட் விஜய் ஃபேன்ஸ். ஸோ, இது வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல. இது தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப முக்கியமான படம். விஜய் பாருங்க, இன்னும் 2 படம் தான் பண்ண போறாரு. ஜாலியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவரு பாருங்க, சரி 2 படம் தான் பண்ண போறோம். இந்த படம் வந்து எவ்வளோ இந்த ஒரு நம்மளோட பிராண்ட் வேல்யூ, நம்மளோட மார்க்கெட்ட வச்சு கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். இந்த மாரி விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இது ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன் தான் டூ தமிழ் சினிமா. ஸோ, இந்த படம் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பா இந்த மாரி நெறையா விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோட படங்கள் வரும். இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தோம் கல்கிலான்னு சொல்லிட்டு. பட் நம்ம படங்கள் நம்ம தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரதே கிடையாது. புலில அது மாரி ட்ரை பண்ணியிருப்பாரு டிஃபரெண்ட்டா. ஆனா புலி படம் வந்து அந்த அளவுக்கு சரியா ஓடாதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விஜய் அந்த மாரி ட்ரை பண்ணவே இல்ல. ஸோ, இந்த படம் ஓடுனா வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, அதனால விஎஃப்எக்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம ஃபேன்ஸே வந்து இத கலாய்ச்சா வந்து அது நெகட்டிவிட்டி ஆயிடும். சரி அத விடுங்க. அது எல்லா விஜய் ஃபேன்ஸும் கிடையாது. இன்னும் அந்த ஆரஞ்சு அந்த காஸ்டியூம் பாருங்க. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து க்ளவுனுன்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க பாருங்க, அந்த பாக்ஸ்லாம் பாருங்க, அந்த கண்ணாடி பாக்ஸு. அந்த க்ளவுடு அந்த க்ளவுன மாத்துவாங்க தெரியுமா? இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அது இது அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் சில விஷயங்கள்லாம் மாத்துவாங்க. ஸோ, இது கரெக்ட்டா தெரியுது இது ஒரு க்ளவுன்னு சொல்லிட்டு. ஸோ, கண்டிப்பா இது வந்து விஜய் வந்து ஒரு க்ளவுன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெர்மினேட்டர் 2லாம் பார்த்துருப்பீங்க. அது மாறி மாறி அந்த க்ளவுன் மாரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வேறு எந்த ஷேப் வேணா எடுக்கலாம் போல இருக்கு. அந்த மாரி லிக்விடு, சாலிடு அந்த மாரி பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசுங்க. ஸோ, வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு க்ளவுன். இது வந்து ஒரு உண்மையான ஒரு மனுஷன் இல்லன்னு தெரியுது இதுலருந்து. இன்னொரு விஷயம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வந்து ஜெமினி மேன், அதாவது வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன் இங்கிலீஷ் படம். அந்த படத்தோட சாயல் இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த படத்தோட சாயல் இருக்கலாம். மேபி அது ஒரு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே. அது வெங்கட் பிரபு படங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நிறைய இங்கிலீஷ் படம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது ஒண்ணும் பெரிய தவறான விஷயம்லாம் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அதே ஃபுல் ஃப்ளெட்ஜா எடுக்க மாட்டாரு. அது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவ்வளோதான். ஸோ, கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு க்ளோன் அவர் வந்து இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, மிலிட்ரி மேன் நிறையா இருக்குது. எதனால வந்து இந்த க்ளோனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஸோ, அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த படம் வந்து எந்திரன் 2.0க்கு அப்புறம் ஒரு விஎஃப்எக்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது வந்து இந்த படம் தான். வேறு எந்த தமிழ் சினிமாவில் வேறு எந்த படமும் பண்ணல. ஏன்னா விஜய் வந்து அஃப்கோர்ஸ் இவ்வளோ டாப் ஹீரோ மார்க்கெட் அவருக்கு பெருசாக இருக்கனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கலாம். ஸோ, அதனால் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ, இந்த படத்தில் வந்து அது இல்லைங்க, இப்போ ஒருத்தர் டபுள் ஆக்ஷன் பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இதில் வயசான மாதிரி கேட்டால் அதுவும் காட்டணும். இன்னொன்று க்ளோன் அந்த யங்கு வெர்ஷனும் காட்டணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் 2 கேரக்டர்னு வச்சுக்காதீங்க. இன்னும் படத்துக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. அதை நான் சொல்லுவேன் டெர்மினேட்டர் 2 நான் வச்சுக்கோங்க. அதில் எப்படி அவன் மாறி மாறி என்னென்னமோ மாறுவான். அவன் டக்குன்னு ஒரு கன்னாக கூட மாறுவான். ஸோ, அதை எப்பவுமே அந்த விஷயத்த நான் வச்சுக்கோங்க. ஸோ, என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்டை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அது யுவன் இந்த டீசரில் பாருங்கள், யுவன் பிஜிஎம் வேறு லெவலுக்கு இருந்துச்சு. பிஜிஎம்லாம் செம்மையாக வந்திருக்கான். விஜய் வந்து படம் பார்த்துட்டாரு. வெங்கட் பிரபு பாராட்டியிருக்காரான். நான் அரசியல் போனேன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு படம் உங்ககிட்ட நான் பண்ணியிருப்பேங்க. அந்த அளவுக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து பாராட்டியிருக்காரு. புரிஞ்சதா?
ஸோ விஜய் ஃபேன்ஸ் பாட்டும் நல்லாயிருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு நம்ம நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடாது. இந்த படம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு இது முக்கியமான படமாக அமையும். யுவன் தலைவன் பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். ஸோ இதான் காய்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.